ஓம் சரவணபவ. முருகப்பெருமானின் வேளானது ஒளி பொருந்தியது. அது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த ஞானவேலின் ஒளியானது எத்தனை பிரகாசமானது என்பதை இந்த பாடலை நீங்கள் படிக்கும் போது புரியும். சூரியனின் சுட்டெரிக்கும் அந்த ஒளி கிரகணங்களை விடவும், சந்திரனின் குளிர்விக்கும் அந்த ஒளி கிரகணங்களை விடவும், கடலினை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வடவாமுக அக்னியின் அந்த தழலினை விடவும், வெம்மையும் குளிர்ச்சியும் சுட்டரிக்கக்கூடிய அந்த தன்மையும் கொண்டிருக்கக்கூடியது முருகப்பெருமானின் வேல் என்று இந்த பாடல் கூறுகின்றது. இந்த பாடலை நீங்கள் வேல்மாறலை படிக்கும் போது, ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது அந்த வேலினுடைய பிரகாசத்தை கற்பனை செய்து பாருங்கள், எத்தனை அற்புதமானது அந்த ஒளி என்று. சுடற்பருதி ஒளிப்ப நிற ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிப்பிரபை வீசும். சுடற்பருதி ஒளிப்ப, சுட்டரிக்கக்கூடிய அந்த கிரகணங்களை உடைய அந்த சூரியனே ஒளிந்து கொள்ளக்கூடியதாம். இந்த வேலினுடைய பிரகாசத்தை கண்டு நானே ஒளிந்து கொள்ளக்கூடியதாம். ஒழுக்கும் மதி ஒளிப்ப, குளிர்ந்த கிரகணங்களை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இதன் முன்னால் தான் அத்தனை குளிர்ச்சியானவன் அல்ல, அத்தனை ஒளி அல்ல நமக்கு என்று அந்த வேலின் முன்னால் சென்று நானே சென்று ஒளிந்து கொள்கின்றதாம். அலை அடக்கு தளல் ஒளிப்ப, கரையை கடந்து கடலானது கரையை கடந்து சென்று உலக அழித்து விடாதபடி காத்து கொண்டிருக்கக்கூடிய வடவாமுக அக்னி, 5 அக்னிகளுக்கு மேலாக இருந்து அவர்கள் அடக்கி ஆளக்கூடிய வடவாமுக அக்னியானது இந்த கடலினை கரையை கடந்து விடாமல் காத்து கொண்டிருக்கின்றதாம். சுட்டெரிக்கும் தளலுடைய அந்த அக்னி அதுவும் சென்று ஒளிந்து கொள்கிறதாம். அலை அடக்கு தளல் ஒளிப்ப, அதுவும் சென்று ஒளிந்து கொள்கின்றதாம். எதன் முன்னால்? ஒளிப்பிரபை வீசும். ஒளி பொருந்திய அந்த வேளானது அந்த ஒரு ஒளிக்கற்றை வீசுகின்றதாம், அந்த ஜோதியை வீசுகின்றதாம், அந்த பிரகாசத்தை காண்பிக்கின்றதாம். அந்த பிரகாசத்தின் முன்னால் நாம் எல்லாம் தோற்று போய்விடுவோம் என்று நாணி இவைகளெல்லாம் ஒளிந்து கொள்கின்றன. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் என் உலகத்தினுடைய கருத்தமையில் நடத்து குகன் வேலே. அந்த வேலினுடைய ஒளியானது அத்தனை பிரகாசமானது. அதனை இந்த பாடலை நீங்கள் படிக்கும் போது அந்த வேலினுடைய பிரகாசத்தை மனதில் நினைத்து கற்பனை செய்து படியுங்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ள இருளையும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளையும் அகற்றி உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு நல்லதொரு வாழ்க்கையாக இந்த வேளானது மாற்றித் தரும். இந்த வேல்மாறல் பாடலானது மாற்றித் தரும். அற்புதமான இந்த பாடலை தொகுத்து நமக்கு வேல்மாறலாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேலுடைய பெருமையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். வேலுடைய ஆற்றலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த அந்த ஒளி மிகுந்த இந்த பாடலை நாம் பார்த்து உள்ளோம். இதனை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த ஒளியை உணர்ந்து படியுங்கள். உங்கள் அக ஒளியும் புற ஒளியும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒளி பெற்று மென்மேலும் உயர வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்து இந்த பாடலை படியுங்கள். அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி.